அக்கிரமம் செஞ்ச பாகிஸ்தான் மேல தீவிர நடவடிக்கை எடுத்ததுனால்தான் வர்மாஜியை பழிவாங்கி இருக்காங்க. கண்டிப்பா இந்த சதிக்கு பின்னாடி பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டிருக்கு. கேர்லெஸ்ஸா இருக்கிற எஸ்பிடி தான் இதுக்கு காரணம். Sorry, my deep condolences to your family. Congratulations, next Prime Minister. Thank you, sir. Stop it, I say. Give me a straight answer. சார் பிஎம் சைடில் ஏதோ ஆபத்து இருக்கலான்னு சந்தேகம் தான் பட்டேன். ஆனால் குழந்தைங்க பக்கத்தில் பாம்பு இருந்தது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது. ஹலோ, பிஎம் பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்க டியூட்டி. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் சொல்ற ப்ளூ புக் தான் நமக்கு பைபிள். நம்ம டியூட்டில there is no place for sentiments. நீங்க நினைச்சிருந்தா பிஎம் காப்பாத்திருக்க முடியும். மிஸ்டர் கதிர், விசாரணை முடிகிற வரைக்கும் you are suspended. இந்த சதியில உங்களுக்கு தொடர்பு சந்திரகாந்த் வர்மா அவர்கள் மறைந்த நிலையில் அடுத்த பிரதமர் யார் என்று முடிவு செய்ய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. இரண்டு அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிகிறது. எம்பிக்களிடையே ஒருமித்த கருத்து இல்லாததால் கட்சி இரண்டாக உடையும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. எல்லாம் நிறுத்துதையா, செயற்குழு கூட்டமாயா இது? இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை ஆட்சி கலையக்கூடாது, கட்சியும் உடையக்கூடாது. இதுக்கு ஒரே தீர்வு அபிஷேக் வர்மா தான். இதை ஏத்துக்கிற யார் வந்தாலும் பரவாயில்ல, சிக்கந்தர் மட்டும் வந்துடவே கூடாது. இந்திய அரசியல் அதிரடி திருப்பம். இந்திய வரலாற்றில் அரசியல் முன் அனுபவமின்றி பலர் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது மறைந்த பிரதமர் சந்திரகாந்த் வர்மாவின் மகன் அபிஷேக் வர்மா அடுத்த பிரதமராகிறார். கண்டிப்பா இது ஜெய்ஷி முகமது தான். பாம்ஸ் ஆக்டிவேட் பண்ணிருக்கிற மெத்தட்ஸ் பாருங்க. கதிர், எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம்பு வெடிக்கிற நேரத்துல ஏன்டா வேலைக்கு போறா? இப்போ எல்லாத்தையும் போலீஸ் புத்தி வழியை பார்த்துட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். Hi, Mr. Joseph. Hi, Mr. Manoj. How are you? You're Kadir, right? எஸ் சார். ஒரு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஆபீசருக்கு இங்க தான் வேலை. How can you come? சார், நான் தான் கூட்டிட்டு This is not right. Prime Minister assassination நடந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது you cannot come. This is top டென்ஷன் secret. ஆகாதீங்க சார். He just wanted to know how it happened. இவருக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? What authority has? இது பாரு, இன்வெஸ்டிகேஷன் லிஸ்ட்ல நீயும் இருக்க. கூப்பிடுறப்போ வந்தா போதும். You can leave now. என்ன பாக்குற? What? ஜிப். Oh shit. பதட்டம் ஆகுதீங்க, போட்டுதான் இருக்கு. எவ்வளவு திமிரு. சார், லேண்ட்மைன்ஸ்ல கை கால் இழந்தவங்க அங்க இருக்காங்க. எங்க இருக்காங்க? அங்கதான் சார். நோ சார். கதிர், கதிர், வா வா வா. அஞ்சலி, இது ஷெட்யூலே இல்லை. ப்ரோட்டோகால் தெரியும்.
லுக் அப் 10 o'clock. நல்ல தகர ஷீட்டு புறாலாம் உட்காந்துருக்கு. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டிட்டு வா. டேய், ஒண்ணு நீ கோலையா இருக்கணும், இல்ல உன் குரல் எனக்கு தெரியக்கூடாதுன்னு பேசாம இருக்கணும். வாழை பிடிச்சிட்டேன். ஒரு நாள் உன்னை உயிரோட பிடிப்பேன். அப்பா ஏன்டா உயிரோட இருக்கோம் நீ நினைப்ப. நெட்வொர்க் ப்ராப்ளம். நாம ஒருத்தனுக்கு போன் பண்ணி அத வேற ஒருத்தன் எடுத்து நாம பேச முடியாத அளவுக்கு அவன் பேசினான்னா போன்ல பிரச்சனை இல்லை, போனை எடுத்தவன் தான் பிரச்சனை. டெஸ்ட்ராய் த போன், இடியட். சார், சஸ்பெக்டோட எவிடன்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. We might get a big break. வெரி குட். இந்த இடத்தை யார் கண்டுபிடிச்சது? We must appreciate him. அதோ அவர்தான் சார், கிரீன் ஷர்ட். Why are you here? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? This is not your job. அவரோட இன்டெல் வச்சு தான் அந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் எங்க வேலை, நாங்க பாத்துப்போம். Is a disturbance to the investigation, Mr. Joseph. அவர் கிளம்ப சொல்லுங்க. What is this bad smell? கீழே பாருங்க. What? Don't play with me again. Be careful. ஜன்னல் குழியில கீழே பாருங்க. Oh my God. இந்தாங்க, எனக்கு கொல்ல வந்தவங்க யூஸ் பண்ண போன. அவங்க யாரு? அவங்க வாய் மூடு. எனக்கு எல்லாம் தெரியும், நீ எனக்கு சொல்ல தேவையில்ல. நீ எடுத்து ஃபர்ஸ்ட் காலி பண்ணு. Get out. What? இந்த இடத்துல நிக்காதீங்கன்னு சொன்னேன். எங்க நிக்கணும் எங்க நிக்க கூட எனக்கு தெரியும் மேன். அது நீ சொல்லாத. ஐயோ, stupid pigeon. Now we are 100% successful, sir. ஜைகோட்ஸோட குரோமோசோம் லெவல் ஆல்டர் பண்ணதுனால ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் தனித்தனியா பிரிக்க முடிஞ்சது. You are right, but ஏன் எல்லாம் இப்படி சோர்ந்து இருக்கு? பர்பஸ்ஃபுல்லா பட்டினி போட்டிருக்கோம். சார், டெல்டா நிலத்துல சுரங்கம் தோண்டக்கூடாதுன்னு விவசாயிங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு நிலம் தர்றேன்னு சொன்னவங்களோ இப்ப தர முடியாதுன்னு சொல்றாங்க. பெரிய மறியல் போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மீடியா வச்சு இந்த போராட்டத்துக்கு காரணம் மைனாரிட்டி, நக்சல், வெளிநாட்டு சதின்னு தசை திருப்புங்க. பிரச்சனை அமைக்க வைங்க. சார், வாட்? நம்ம ப்ராஜெக்ட ராமநாதபுரம் மாதிரி காஞ்ச பூமியில ஆரம்பிச்சா விவசாயிங்க நம்ம கேட்காமலே நிலத்தை கொடுப்பாங்களே. யூ ஆர் ரைட். ஆனா தோரியம் தஞ்சாவூர்ல தானே இருக்கு. சோ ப்ராஜெக்ட தஞ்சாவூர்ல இருந்து ராமநாதபுரத்துக்கு மாத்த முடியாது. ஆனா தஞ்சாவூரை ராமநாதபுரமா மாத்தலாம். நம்ம ஊருக்கு வந்த சோதனைய பாடுறா. எந்திரா,
பல்லாயிரம் ஏக்கர் பயிர்கள் நாசமாகின. வறட்சி, வெள்ளம் என ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மர்ம பூச்சிகளின் தாக்குதல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து ஆராய பூச்சியியல் நிபுணர்கள் தஞ்சை விருந்துள்ளனர். அயலெல்லாம் நல்லா தானடா இருக்கு. இங்கிட்டலாம் இன்னும் பூச்சி பரவலாத்தா. நடுவுல இன்னும் 4-5 ஊர் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு தான் வரும். இந்தா வந்துருச்சுல்ல. அங்க வந்து பாரு, இதோட பெருசெல்லாம் வந்திருக்காத்தா. வைப் ஆஃப் பண்ணு. வைப் ஆஃப் பண்ணு சொல்றல. முட்டாள். அத்தா கேட்டல, அங்க பாரு. இதெல்லாம் நம்மள சீண்ட கூட சீண்டாதா, பயப்படாத. அண்ணே நம்ம காமராஜ் அடுப்பு நம்பி தானே மகளை கல்யாணம் வச்சிருந்தாரு. இப்படி நடந்து பூச்சி மருந்து கொடுத்தாரு. நீங்க நிறுத்தாதீங்க. சரி உலக சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. It's too early to say anything. கொஞ்சம் டைம் கொடுங்க. இது என்ன வகையான பூச்சி, இது எப்படி ஒழிக்கலாம்னு ரிசர்ச் பண்ணி தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் எங்க வேலை. சார் நீங்க எதையும் மறைக்கிறீங்க சார், உண்மையை சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வகையான வெட்டுக்கிளின்னு சொல்ல முடியும்? நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கீங்களா? டிவில பாத்துர்க்கேன். எஸ் சார். ஐ அம் கதர். நான் இங்க விவசாயமும் பார்த்துட்டு இருக்கேன். ஐ அம் சத்யேந்திரன், என்டமாலஜிஸ்ட். இந்த வகை வெட்டுக்கிளி ஆப்பிரிக்கால மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. கூட்டமா லட்சக்கணக்கில் வர்ற இத லோகஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்தியாவுல இப்பதான் முதல் முறையா அட்டாக் பண்ணிருக்கு. சார் அப்ப எப்படி கண்ட்ரோல் பண்றது? நீங்க எல்லாம் ஆர்கானிக் முறையில பூச்சி மருந்துன்னு வேப்பெண்ணெய் எல்லாம் அடிப்பீங்க இல்லையா? அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நிலைமை பாருங்க. இதெல்லாம் எதுக்குமே அடங்காது. 2-3 நாள்ல தானா செத்துரும், மறுபடியும் பரவாது. சார் ஆனா இந்த இனப்பெருக்கம் முட்டையிட்டலாம் பரவாது. என்ன சொல்றீங்க? நாங்க இந்த ஊர்ல நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒண்ணு கூட பெண் பூச்சி இல்லங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் வாட் டு யூ மீன்? எல்லாமே வேட்டையாடுறது எல்லாமே ஆண் பூச்சி தான். லுக் அட் தி சப்ஜெனிட்டல் அண்ட் ஃபோகுலா. எப்படி சார் எல்லாமே ஆண் பூச்சினா? தட்ஸ் தி $1 மில்லியன் क्वेश्चन. ஆண் பூச்சி மட்டும் வந்ததால தப்பிச்சோம். பெண் பூச்சியும் சேர்ந்தா முட்டையிட்டு பரவி இட் வுட் ஹேவ் பீன் கேட்டாஸ்ட்ராஃபிக், யூ நோ. மொத்தமா அழிச்சிருக்கும். சார் இதோட பேர் என்ன சொன்னீங்க? This species comes under Silifera gregaria. Sorry, Silifera. Silifera. கதிர், சீலிஃபரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? சிலிஃபெரா நாட் எக்ஸாக்ட்லி சார், பட் ஒரு வகையான பூச்சி நினைக்கிறேன். நாளை காலையில பிஎம் ஆபீஸுக்கு நீ வரணும், அர்ஜென்ட். வாக்கது அபிஷேக் பிஎம் ஆனது ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க.
அபி ஸ்டில் மோட்டிவ்லெஸ் இன்னசென்ட் கிட். மேடா இருக்கிற ரோட்ல பிரேக் டவுன் ஆனக்கா ரிவர்ஸ்ல போகாம இருக்கிறதுக்காக கையில கிடைச்ச கல் எடுத்து டயர்ல சொல்ற மாதிரி சின்ன பையனை போய் பிஎம்சில உட்கார வச்சிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த நாடு முன்னாடி போகாட்டியும் பரவாயில்ல, பின்னாடி போயிடக்கூடாது கதிர். வாங்க கதிர், வாழ்த்து சொல்ல வரலன்னா கூட ஆறுதல் சொல்ல வருவீங்கன்னு நினைச்சேன். அபி சாரி, என்னால இந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளில வர முடியல. நோ, எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நாட்டு மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தா வந்திருக்கணும். வந்து இவர் கை காலில் உளுந்தாது நான் பிஎம் ஆறுது தடுத்து நிறுத்தி இருக்கணும். சும்மா இரு அபி. சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. ஐ எம் வரிட் அபவுட் செக்யூரிட்டி. நீ அபியோட இருந்தா நல்லது கதிர். கதிரோட ஆர்டரை ரெடி பண்ணுங்க. ஐயா, நான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன். உங்க சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிவோக் பண்ண சொல்லிட்டேன். ப்ளீஸ் பி வித் மீ. ஃப்ரம் நவ ஆன் யூ ஆர் மை பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர். ஓகே? வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறது இருக்கட்டும் சார், நாடு நல்லா இல்லையே. பெட்ரோல் விலை எங்கேயோ இருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஆக்சுவலா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் குறைக்க சொல்லிருக்கோன்னு சொல்லுங்க சார். ஆழ்துளை சுரங்க தோன்றதால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார்? அந்த திட்டங்களோட நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் சைனா ஆர்மி ஊடுருதே, அதுக்கு என்ன சொல்றீங்க? சின்ன வயசுல இந்த பதவிக்கு வரதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சார்? டாஸ்ல கார்பரேட்டுகளுக்கு மட்டும் தான் உதவுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பதில்? I'm extremely sorry sir. அபி சார் ரிலாக்ஸ். ப்ராம்ப்டிங் இக்னோர் பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அது அப்படியே சொல்லுங்க. மிஷின் கன்ல சுடுற மாதிரி கேள்வி கேட்டா எப்படி? டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, சில கேள்விகளுக்கு பதிலே தெரியல, சில கேள்விகளே புரியல. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், அக்பர்னு வரிசையா வாரிசுகள் ஆள்றதுக்கு இது ஒன்றும் மன்னராட்சியும் இல்ல. பரம்பரை பரம்பரையா தாத்தா அப்பா புள்ளன்னு கண்டினியூ பண்றதுக்கு இது ஒன்றும் சித்த வைத்தியசாலையும் இல்ல. சரிவில் நிக்கிற காருக்கு டக்குன்னு கையில கிடைக்கிற கல்லை வச்சு நிப்பாட்டுற மாதிரி கட்சியும் ஆட்சியும் காப்பாத்துறதுக்காக என்ன இந்த பிஎம் போஸ்ட்ல சொருவி வச்சிருக்காங்க. 25 வயசாச்சுங்கிற ஏஜ் எலிஜிபிலிட்டி தவிர மத்தபடி எனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா உன்னால முடியாதுன்னு யாராவது உஸ்பேத்தி விட்டா அது எப்படியாவது செஞ்சிடணும்னு ஒரு வெறி வரும். காலேஜ் ஃபைனல் இயர்ல 12 அரியர்ஸ். நீ இது கிளியர் பண்றதுக்கு 5 வருஷம் ஒண்ணு அப்பா சேலஞ்ச் பண்ணாரு. அடுத்த செமஸ்டர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். அப்படிதான் ஒரு பெங்காலி பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக ஒரே வாரத்துல பெங்காலி கத்துக்கிட்டேன். எந்த ஊர் சார்? வாட்ஸ் ஹர் நேம் சார்? கரெக்ட் பண்ணிட்டீங்களா சார்? சோ உங்களுக்கு ஹெட்லைன்ஸோட பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிச்சுல்ல? ஐ வில் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ கைஸ். அதுக்கப்புறம் மலையாளம், பஞ்சாபி, குஜராத்தி கூட கத்துக்கிட்டேன். இப்ப என்ன மொழி சார் கத்துட்டு இருக்கீங்க? வாட்ஸ் யுவர் மதர் டங்? தெலுங்கு சார். வை? கத்துக்கிட்டா போச்சு, சொல்லி கொடுங்க. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இந்த விதை முளைக்கும் பூக்குன்னு நம்பிக்கையோட விதைச்சிருக்காங்க. முளைச்சிச்சான்னு டெய்லி ஒரு வாட்டி நோண்டி பார்க்காதீங்க. நான் சந்திரகாந்த் வர்மாவோட விதை, மக்கி போயிட மாட்டேன். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஜெய் ஹிந்த். வெல்கம் சார். பிஎம் ஆபீஸ்ல இருந்து வரீங்கன்னு இப்போ வந்துச்சு சார். ஓகே சார், would you like to have some tea or coffee? நோ தேங்க்ஸ். காஷ்மீர்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டீங்களா? அதுல ஏதாவது பிரேக் த்ரூ கிடைச்சா? Unfortunately, we did not get any lead, sir, but still we are analyzing, sir. அனலிஸ்ட் யாரு? Mr. Ramanujan? He's Mr. Kadarwan from Prime Minister's Sir, office. we'll take it forward from here. Thank you. Sir? உங்களை தான் சார் கிளம்ப சொல்றாரு. ஹலோ மிஸ்டர் Okay, sir. ராமானுஜன். ஹலோ ஒரு சின்ன லீடு கூட கிடைக்கலையாமே, ஏன்? சார், வச்சுக்கிட்டா சார் வஞ்சனை பண்றேன். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகல சார். சரி, கோச்சுக்காம இன்னொரு வாட்டி பாருங்க. சார், நான் வீட்டுக்கு கூட போகாம ராத்திரில இருந்து விடிய விடிய இதே வேலையா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 7 தடவை போன் பண்ணிவிட்டா. எவ்வளையோ நான் வச்சுட்டு இருக்கேன்னு என் பொண்டாட்டிக்கு என் மேல டவுட் வேற. ஆதார் கார்டு அதுல மட்டும் வாங்கல. என்ன விளையாடுறல? 135 கோடி ஜனங்கள் சுவாமி, இதுக்கு பெரிய டீமே வேணும். புரிஞ்சுங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் இதை கண்டுபிடிக்க. இப்ப போஸ்டிங்ல இருக்கவங்க, ரிட்டையர் ஆனவங்க, அதாவது ஐபி, ரா, என்எஸ்ஜி, எஸ்பிஜி, இவங்களெல்லாம் செக் அதானே? அது ஏன் யூனிஃபார்ம் போட்ட கருப்பாடா இருக்க கூடாது? அது யூனிஃபார்ம் போட்டிருக்கோ அம்மனமா இருக்கும். நாளைக்கு தேடப்படாதா? நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல சுவாமி. சீரியஸ், எவ்வளவு பெரிய குற்றவாளி தேடிட்டு இருக்கோம். டூ இட் நவ. நாங்க வெயிட் பண்றோம். டைவர்ஸ் கன்ஃபார்ம். யாருன்றது
அவன் ஏன்டா எல்லாம் சேலஞ்ச் பண்ணி பண்றான்? That is a very valid question. What is that? மாட்டினா சார், இவனே தான். பாருங்க, இவன் ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளவு அக்யூரேட்டா மேட்ச் ஆயிருக்குன்னு. ரஞ்சித், ஜோசப், நான் 3 பேரும் இன்டெலிஜென்ஸ்ல வேலை பார்த்தோம். என் தலைமையில் 5 பேர் கொண்ட டீமை ரகசிய ஆபரேஷனுக்காக பாகிஸ்தானுக்கு அனுப்புனாங்க. அங்க நாங்க வெவ்வேறு அடையாளத்துல மக்களோட மக்களா ரகசியமா வேவ் பார்த்தோம். 5 பேரும் சேகரிச்ச தகவலை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோம். அப்பதான் பாகிஸ்தான் டெல்லியில ஒரு பெரிய மாஸ் அட்டாக் நடத்துறதுக்காக போட்ட திட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதை பத்தின எல்லா டீடைல்ஸையும் உடனே ஜோசப் கனுப்பி வச்சேன். ஆனா எங்க டீம்லயே இருந்த ரஞ்சித் ஒரு டபுள் ஏஜென்ட்னு அப்ப எங்களுக்கு தெரியாது. நாங்க இருந்த இடம், எங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் வெறும் பணத்துக்காக ஐஎஸ்ஐ கிட்ட வித்துட்டோம். அதை வச்சு அமீஸ் கான் எங்க டீம்ல இருந்த 4 பேரையும் சுட்டுக்கோங்க. அவங்க யாரும் எந்த உண்மையும் சொல்லாம வீரமா செத்தாங்க. எந்த மிஷனுக்காக வந்தீங்கன்னு கேட்டு என்ன பல நாள் சித்திரவதை செஞ்சான். அங்கிருந்து தப்பிச்சு நான் பல மாசம் பாகிஸ்தான்லயே தலைமறைவா சுத்திட்டு இருந்தேன். எங்களை பத்தின எந்த தகவலும் கிடைக்காதனால டிபார்ட்மெண்ட்டும் நாங்க செத்துட்டு தான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு அமிஸ்கான் என்ன துரத்துனா. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்தியா வந்து சேர்ந்தேன். ரஞ்சித் வீட்டுக்கு நாங்க ரைடுக்கு போனோம். அங்க சர்ச் பண்ணப்போ அவன் தான் எங்களை காட்டி கொடுத்தாங்கிறதுக்கு ஆதாரமா பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், டாலர்ஸ் எல்லாமே கிடைச்சது. அதை வச்சு ரஞ்சித்தை நாங்க சட்டப்பூர்வமா அரெஸ்ட் பண்ணோம். தேச துரோக வழக்குல ரஞ்சித்துக்கு 6 வருஷம் தண்டனை கிடைச்சு திகார் ஜெயிலுக்கு போனோம். அவமானம் தாங்க முடியாம ஷீலா, அவனோட வைஃப், தான் பையனோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை பத்தின எந்த தகவலும் இல்லை. இப்ப ஜோசப் அவனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 3 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி தலைமறைவா இந்த மாதிரி சதி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை ட்ரேஸ் பண்ண முடியல, தலைமறைவாயிட்டான். போதும் அந்த ரஞ்சித் கதையெல்லாம். இப்ப பாரு, டெரரிஸ்ட், பாம்பு, டெத்து, வயலன்ஸ்னு. கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு வரலாம்ல? நாட் நவ். இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கிளம்புறியா? வா போலாம். எங்க? ஒரு லாங் டிரைவ், தாஜ்மஹாலை சுத்தி உன் கை கோத்துக்கிட்டு ஒரு வாக், கேண்டில் லைட் டின்னர், ஜன்பத்ல ஷாப்பிங். இதெல்லாம் ஒரு நாள் முடியாது. 2 days லீவ் போட்டு போலன்றியா? ஓகே. நோ 2 minutes வேணா பிரேக் கொடுக்குறேன். வேகமா லவ் பண்ணிட்டு கிளம்பு. 2 minutesல பண்றதுக்கு இது என்ன நூடுல்ஸா? கஞ்சி பிசினாரு. ஓ வேலையே கட்டிட்டாரு. பாய். தஞ்சை மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அதை பற்றி அவர்களிடையே கேட்போம். ஐயா, எதுக்கு இந்த போராட்டம்? ஏற்கனவே எங்க மாவட்டத்துல மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு சில கார்பரேட் கம்பெனிங்க எங்க நிலத்தை எல்லாம் வெடி வச்சு சொரக்கம் தோண்டி எங்க பயிரெல்லாம் அழிச்சு எங்க பொழப்பையும் நாசமாக்கிட்டாங்க. இப்ப ஏதோ தாது பொருள் எடுக்கிறோன்னு இந்த மகா நிறுவனம் 2வது சுரங்கம் தோண்ட போகுது. அதுக்காக ஏழை வாழைகளை மிரட்டி அவங்களோட நிலத்தை விலைக்கு வாங்க தெரியுறாங்க. இன்னைக்கு பெரிய அளவுல பத்திரப்பதி நடக்க போகுது. கிட்டதான் நிலத்தை வாங்குறோம்னு கம்பெனியோட அதிகாரிகளே சொல்றாங்களே சார். சில கிராமத்துல ஒரு வகையான பூச்சிங்க அறுவடைக்கு இருந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. அந்த பாதிப்புல சில பேர் மனசு மாறிட்டாங்க. அவங்க எல்லாம் கூட்டிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்ண போறாங்களா? நிலத்தை கொடுக்க சம்மதிச்ச விவசாயி இவங்க தான் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் இன்னும் முடியல? அது இல்ல சார், இங்க 1000 விவசாயிங்க போராட்டத்தில் இருக்காங்க. பெரிய கலவரம் ஆயிடும். போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது, மேனேஜ் பண்ண முடியாது சார். ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கா போலீஸ்க்கு ஆயுதம் கொடுத்திருக்காங்க?
சார் ஜனங்க கொஞ்சம் கண்ட்ரோலா தான் போராடுறாங்க. ஆக்ஷன் எடுத்தா தப்பாயிடும். ஒருவேளை அவங்க எதையாச்சும் உடைச்சா இல்ல எரிச்சா. புரியுது. நீங்களா யாருடா? யாரா உங்களை அனுப்பிச்சது? நீங்களா இங்க ஆளுங்களே இல்லையடா? ஐயோ அம்மா யாரும் மாட்டிக்க கூடாது. பாருங்க சார், பப்ளிக் போலீஸையே அடிக்கிறாங்க, போலீஸ் வேனே எரிக்கிறாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மாவோயிஸ்ட் நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. நாத்து நடுறவனா, தேங்காய் பறிக்கிறவனா, இயற்கை விவசாயியா வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நடக்கிற போராட்டங்களை தூண்டி விடுறதெல்லாம் இவனுங்க தான். நீ கண்டுக்காத, எங்கிட்ட விட்டுரு. ராணுவத்தை அனுப்பி ஒரு கிளீன் ஸ்வீப் பண்ண ஒரு பைய கூட போராடணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டான். இந்த ஒரு மாசத்துல மட்டும் 6 கலவரம், 16 போலீஸ்காரங்க சத்திருக்காங்க. மிலிட்டரி அனுப்பி நம்ம மக்கள் மேலே வாரா செம்ம ஹிட்லர் ஐடியாவா இருக்க. சரி, போலீஸ் அட்டாக்னால இந்த ஒரு மாசத்துல பப்ளிக் எத்தனை பேர் செத்துருக்காங்க? அது என்ன அதுன்னு சொல்லுங்க கதிர். 312 பேர் செத்துருக்காங்க. ஓ ஃபிஷ், எஸ், அவ்வளவு பேரா? ஏன் இப்படி நடக்குது சார்? கொஞ்சம் ஓபனா பேசலாமா? யா சார் சொல்ற மாதிரி நாத்து நடுறவன், தேங்காய் பறிக்கிறவன், இயற்கை விவசாயம் செய்யறவெல்லாம் வேஷம் போடல சார். அதான் அவன் பொழப்பு. தான் மண்ணுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து அவன் பொங்கி போராடுறப்பதான் அவன் போராளியா வேஷம் போட வேண்டியதா இருக்கு. போராடுறதே தப்புன்னா போராடுற சூழ்நிலையை உருவாக்குறதும் தப்பு தானே? அதுக்காக அரசாங்க சொத்தை நாசம் பண்றது நியாயமா? பப்ளிக் போலீஸ் அடிக்கிறதுலாம் சரின்றியா? அதெல்லாம் பப்ளிக் இல்ல சார், பப்ளிக் மாதிரி செட் பண்ண ஆளுங்க. மத்த சேனல்ல வந்த ஃபுட்டேஜையும் பாருங்க சார். போலீஸ் பப்ளிக் அடிச்சு மண்டையை உடைக்கிறது, இறக்கமே இல்லாம பண்ணிய சுடுற மாதிரி ஜனங்களை சுடுறது, இதெல்லாம் எந்த ஃபுட்டேஜ்லயும் காணும். இதெல்லாம் நீங்க உட்காந்து பேசுறதுக்காக உங்களுக்கு சாதகமா எடிட் பண்ண ஃபுட்டேஜ். நம்ம போலீஸ் தண்ணீர் பந்தலும் வைக்கும், தேவைப்பட்டா நெருப்பும் வைக்கும். ஹலோ, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், நீங்களே நக்சல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஷட் அப். அவரை பேச சொன்னது நான். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல மைனிங் லைசன்ஸ் கொடுத்ததுதான் பிரச்சனையா கதை? அதுதான் சார் பிரச்சனை. ரிசர்ச் பண்றோம், மணல் எடுக்கிறோம்னு லைசன்ஸ் வாங்கிட்டு தோரியம், யுரேனியம்னு ரகசியமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பல தலைமுறையா விவசாயம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருக்கிற பூமியில திடீர்னு சுரங்கம் தோன்றதுக்காக லைசன்ஸை கொடுத்தா அந்த விவசாயி என்ன சார் பண்ணுவான்? தான் வாழ்வாதாரமும் போய் தான் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னா ஐம் சாரி சார், நீங்களும் நானும் கூட தெருவில் இறங்கி போராட தான் செய்வோம். அங்க லீகல் ஏமாத்திட்டு இருக்க மைன்ஸ் ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாது? 8 மைன்ஸ் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மகாதேவுக்கு சொந்தமானது. அவங்க முறைய எக்ஸைஸ், எக்ஸ்போர்ட், என்விரான்மெண்டல், பொல்யூஷன் கண்ட்ரோல் எல்லா டிபார்ட்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கி நடத்துறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. போகட்டும், அதே கோர்ட்டுக்கு நாமளும் போவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். சந்தோஷ் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மகாதேவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி நாளைக்கு ஒரு டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே? ஷூர் சார். ஏய் குல்தீப் சார், பசிக்குதியா? பீட்சா எங்க சார்? ஒரு 10 மினிட்ஸ் சார், எஸ்பிஜி குரூப் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ முடிஞ்சது, அது ஆறி அவ்வளா போயிருக்கும். சார், மிஸ்டர் மகாதேவ் வந்திருக்காரு. நீங்க எதுவும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்களா? உள்ள வர சொல்லுங்க. அங்கிள்,
சாரி அங்கிள் நீங்க வரேன்னு சொன்னது மறந்துட்டேன் சாரி. நோ வரிஸ். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் சீட் எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்கு அங்கிள். கம் கம் லெட்ஸ் ஹேவ் a drink அங்கிள். எக்ஸ்ட்ரீம் கோபத்துல இருந்தா குடிப்பேன், இல்ல எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியா இருந்தா குடிப்பேன். இப்ப ரெண்டு மூட்லயும் இல்ல. என்ன அங்கிள் அப்புறம் எதுக்கு இந்த மிட் நைட் மீட்டிங்? அபி, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மைன்ஸ்லாம் ஏன் பேன் பண்ண கூடாதுன்னு நீ டிஸ்கஸ் பண்ணதா கேள்விப்பட்டேன். This is unbelievable. ஈவினிங் கேபினெட் மீட்டிங்ல சீக்கிரட்டா பேசினது சுட சுட உங்களுக்கு சர்வா இருக்குன்னா உங்க நிலையில இங்க நடமாடிட்டு இருக்கு. பிடிக்கிறேன் அங்கிள், உங்க ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அபி, அப்புறம் கேபினெட் முழுசா காலி ஆயிடும். அவ்வளவு ஸ்பையா? தஞ்சாவூர் டெல்டா ஏரியால மைன்ஸோட விவசாயம் முக்கியம் இல்லையா அங்கிள்? கண்டிப்பா இல்ல. லாபம் எது கொடுக்குதோ அதுதான் முக்கியம். இந்த மீட்டிங் ஷெட்யூலே இல்லையே. எஸ்பிஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இது எப்படி நடக்கலாம்? அங்க மண்ணுக்கு கீழே இருக்கிறது 1000 வைர சுரங்கங்களுக்கு சமம். உனக்கு வேல்யூ புரியல. கரெக்ட் தான் அங்கிள். விவசாயத்தோட வேல்யூ புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அதுவும் தஞ்சாவூர் விவசாயி. வர சொல்றேன், அவர்கிட்ட நீங்க பேசலாம். தஞ்சாவூர் விவசாயியா? இங்கே வாட்ச்மேன் வேலை பாக்குறாரு. இவர் என் பிரின்சிபல் செக்யூரிட்டி அட்வைசர் கதிர். ஓ, தஞ்சாவூர் விவசாயி. குட். ஒரு ஏக்கர் நிலம் 50 வருஷத்துல என்ன சம்பாதிக்குமோ அதை விட அதிகமா சிங்கிள் பேமெண்ட்ல தரேன்னு சொல்றேன். ஒத்துக்காம தெருவுல இறங்கி போராடுறவன் முட்டாள் தானே? அவன் முட்டாளோ புத்திசாலியோ, ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவன் நிச்சயமா முட்டாளா இருக்க முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். டெல்டால விளையிற நெல்லுக்கு மிஞ்சி போனா குவிண்டாலுக்கு 1600 ரூபா தான் மதிப்பு. ஆனா அந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற தோரியத்தோட இன்டர்நேஷனல் மதிப்பு எங்கேயோ இருக்கு. அபி, அத ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணா உலகத்திலேயே இந்தியாவை நம்பர் 1 அட்டாமிக் பவரா மாத்தலாம். அது உன்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா இருக்கும். வாவ். ஆனா எல்லா கட்சிகளும் ஆர்கனைசேஷன்ஸ் இதை எதிர்த்து போராடுறாங்களே. அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்து செதறடிச்சிடணும். எலிய துரத்துற போராட்டக்காரங்க முன்னாடி ஒரு தேளை போடு. இந்த போராட்டக்காரங்க எலிய விட்டுட்டு தேளை துரத்துவானுங்க. இப்போ நீ ஒரு பாம்பு எடுத்து அந்த இடத்துல போடு. அவன் பாம்பை துரத்துற கேப்ல அவன் முதுகு பின்னாடி ஒரு யானையே கடத்தலாம். சூப்பர் அங்கிள். பேசாம நீங்களே எனக்கு அட்வைசரா வந்துடலாம். பேசினதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா விவசாயத்தை அழிச்சிட்டு இது பண்ண சொல்றீங்களே. இந்த நாடு முன்னேறணும்னா அதுக்கு ஆழமான அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தோன்றப்ப புழு பூச்சி எல்லாம் வேற இடம் பார்த்து போய்தான் ஆகணும். விவசாயினா உங்களுக்கு புழு பூச்சி மாதிரியா? நிலம் உங்களுக்கு வெறும் சொத்து, எங்களுக்கு அது சாமி. அதனாலதான் வயல்ல விவசாயம் செய்ய இறங்குறவன் கால செருப்பு போட மாட்டான். உங்களை மாதிரி கார்பரேட் ஆளுங்க வாங்கின கடனை கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டுக்கு ஓடிடுவீங்க. ஆனா பட்ட கடனை அடைக்க முடியாம எந்த விவசாயியும் ஓட மாட்டான். மானஸ்த சார் செத்துருவோம், செத்துக்கிட்டு இருக்காங்க. போன 10 வருஷத்துல 2 லட்சம் விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்குப்பா விவசாயம் பண்ற? கேவலம் அரிசி தானே வேணும். கர்நாடகால இருந்து, ஒரிசால இருந்து, வியட்நாம்ல இருந்து, தாய்லாந்துல இருந்து கப்பல் கப்பலா இறக்குறேன். அபி, இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்குறேன்னு சொல்றேன். உன்னை சூப்பர் பிஎம் ஆக்குறேன். விவசாயி தமிழ்நாட்டை பாலைவனமாக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போறீங்க. கம் ஆன் அபி. துபாய் கூட பாலைவனம் தான். அங்க பணம் கொட்டல. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த். தமிழ்நாட்டோட விவசாயம் கலாச்சாரத்தை அழிக்கிற மாதிரி இவ்வளவு கேவலமான ஒரு யோசனைய எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்காது. அபி, லெட் மீ டெல் யூ a story. எத்தியோப்பியால எனக்கு ஒரு காப்பர் ஃபேக்டரி இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆட்சி மாறி என்வாயன்மெண்ட் இஷ்யூன்னு சொல்லி என் ஃபேக்டரியை மூடிட்டாங்க. Just $20 million. Just $20 million செலவழிச்சேன். அங்க இருக்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் 3 வாரத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியில இருந்த அதிபரை தூக்குலையும் போட்டுட்டாங்க. இப்போ அந்த நாட்டுல எனக்கு 14 காப்பர் ஃபேக்டரி இருக்கு. கதிர், அங்கிள் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுது, ஆனா புரியல. நீங்க அவர் சுரங்கத்தை மூடினா உங்க ஆட்சிய கவுத்துரு வரான். ஐயோ அங்கிள், என்ன அந்த நிலைமைக்கு தள்ளாதன்னு சொல்றேன். கரெக்ட் தான் அங்கிள்.
நானே உங்க மைண்ட்ஸை க்ளோஸ் பண்ண அது உங்களுக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அடுத்த மாசம் தஞ்சாவூர்ல ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம். அந்த ஃபங்க்ஷன்ல மக்கள் நல்லதுக்காக உங்க மைண்ட்ஸ் எல்லாம் நீங்களே க்ளோஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருங்க. நானே மாலை போட்டு பாராட்டுறேன். செம்ம இமேஜ். எலெக்ஷன்ல நின்னா எம்பி கூட ஆயிடலாம். நான் எதுக்குப்பா எம்பி ஆகணும்? உன் கட்சியில இருக்கிற 60 எம்பியும் என் பேச்ச கேட்பான். நீ மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிற? அப்போ கேட்கலன்னா ஆட்சியை கவுத்துறீங்க. கேட்டா உனக்கு நல்லது அப்படி. சார், எல்லா இல்லீகல் மைன்ஸையும் பேன் பண்ணோம். அதுல இருக்கிற லீகல் இஷ்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நாளைக்கு அட்டர்னி ஜெனரல் வர சொல்லுங்க. உனக்கு யார அணைச்சிக்கணும் யார பகைச்சிக்கணும்னு தெரியல அபி. தெரிஞ்சுக்குவ. ஐயோ அங்கிள், இப்ப நீங்க எக்ஸ்ட்ரீம் கோவத்தில் இருக்கிறீங்க. As you said, you need a shot now. Stop it. நீ சந்திரகாந்த் வர்மாவோட பையன், அவ்வளவுதான். சந்திரகாந்த் வர்மா இல்ல, அதை நீ புரிஞ்சுக்கணும். இதுவும் எத்தியோப்பியா இல்ல, இந்தியாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். மிஸ்டர் மகாதேவ், பாய்ஸ், யூ ஆர் மிஸ்ஸிங் தி ராங் அங்கிள். திஸ் இஸ் ராங் அபி. இன்னொரு தடவை புரோட்டோகால்ஸ் மீறி இந்த மாதிரி பர்சனல் செல்போன் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. It's okay Kadir, come let's have No it. அபி. பிஎம் வர டைம் ஆச்சு. டன் வித் தி பங்க் செக்கிங். டேபிள் மட்டும் தான் பேலன்ஸ். ஹே கதிர், ஹாய். இங்க பக்கத்துல மாரியம்மன் கோயில் ஏதாவது கூழ் ஊத்துறாங்களா என்ன? அட்டி வாங்க போறேன். நீ காலையில போன் பண்ணி விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா ஏமாத்திட்டேன். இப்பயாச்சும் கரெக்டா யோசிச்சு சொல்லு என்னன்னு. யாராவது உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாங்களா? Happy birthday to you அஞ்சலி. Happy birthday. Thank you. என்ன கதிர், மறந்துட்டீங்களா? டியூட்டில சின்சியரா இருக்கிற மாதிரி லவ்லி அண்ட் சின்சியரா இருக்கணும் ப்ரோ. என் பர்த்டே கூட ஞாபகம் இல்ல. அது என்ன லவ்? இதெல்லாம் பத்தாது, சட்டையை பிடிச்சிக்கல. முடிஞ்ச 2 குத்து. You deserve it கதிர். Thanks sir. ஒரு ரிசார்ட்ல என் பார்ட்டி கூட இருக்குன்னு சொன்னேன். எப்படி மறக்கலாம்? பார்ட்டி இருக்குன்னு தெரியும், ஆனா எனக்கு தான். What dear? பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணலையா? What time? 8 o'clock. கதிர், நீ போகும்போது நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். சார், நோ வே. நீங்க வரதா தான் எனக்கு அத்தனை செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கு. எல்லா என்ட்ரன்ஸ்லயும் வர கெஸ்ட் நான் கம்ப்ளீட்டா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். கிச்சன் அண்ட் ஃபுட் செக், a lot of formalities and protocols. திடீர்னுலாம் வர முடியாது. திடீர்னு இப்ப எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா தூக்கிட்டு ஓடிவியா இல்ல புரோட்டோகால்ஸ் பார்த்துட்டு இருப்பியா? அது எமர்ஜென்சி, இது பர்த்டே பார்ட்டி. என்ன பரோட்டா காலம்? ஃபிஷ் தி புரோட்டோகால்ஸ். Hey, mi amigo, Wisco, Kisco, let the honey flow. Non, Santiago, never, ever, don't let me go. Hey, amato, va, va, and no, the solando, me and sweetheart, un momento, mi parca, parca, para las. Oh, bailando, bandar, sende, adelante, mucho, mucho libido, un par de culle para las.
என்ன பண்றீங்க? It was wrong of me. No photos. ஏன்டா அப்படி பண்ண? நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் அபியை கூட்டிட்டு வந்த? என்னடா பண்ண சொல்ற? சொன்னா கேட்டா தானே. நீ கூட்டு போறியா இல்ல சோறையை குச்சி போட்டு மாட்டலாம். வேற வழி இல்ல. போடா. Come, Anjali. I want to show you something. Anjali, I have a surprise for you. Surprise? Tantaran, that beauty is for you. Wow, Mini Cooper. Vivek, watch 100 kilometers in 5 seconds. 4-wheel drive and it's got powerful. But I really can't. No, it's got lot more. Get in. Traffic control alert பண்ண வேண்டாம். Kitten will be in car 3. Yeah, I got an idea. Follow him. Move now. Fast. Wow. Hit it. Sir, ஆட்டுக்குட்டி தனியா மாட்டிருக்கு. SPG டென்ஷனா இருப்பாங்க, வேண்டாம். Fed up with them. எப்ப பார்த்தாலும் இத பண்ணாத அத பண்ணாதன்னு கொஞ்சம் அலர்ட்டும் அவனுங்க. யோ வேனு ஜீப் ஏதோ ஒரு வண்டி அனுப்பியா? பிராத்தல் கேஸ். ஜீப் எல்லாம் எதுக்கு மாமா? பேசி தீர்த்துக்கலாம். ஆமாவா? அடி செருப்பால. இன்னைக்கு உன் மேல சார்ஜ் போட விட மாட்டேன். போட்டுட்டாலும் காருக்கே பிராந்தி ஊத்துவான் போல இருக்கே. செக்யூரிட்டி, வீட்டு வாசல்ல நிக்காம எதுக்கு நடு ரோட்ல நிக்கிறா? நான் மட்டும் கரெக்டா பிரேக் பிடிக்கலாம் போய் சேர்ந்திருப்பேன். புது செக்யூரிட்டி. நீ ஊதவே வேணாயா, நான் போலீஸ். சாரி போலீஸ். I love you police. I love you Singo. I love you so much Singo. என்ன கர்மத்தடா குடிச்ச? Next on the beach. ஓ குடிச்சிட்ட. அது வேறயா? டெல்லில ஏரியா பீச். ஐயோ அது காக்டெயில் பேரியா. Don't talk about style to me. உன்னை யூனியன்ல பார்த்ததே இல்லையே. அவர் கணக்கா ஃபுல் நைட்டா? கெட் லாஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் யார் தெரியுமா? என்னடா இன்னும் இந்த டயலாக் வரலையேன்னு பார்த்தேன். இவர் என்ன இந்த ஏரியாவுல பெரிய கவுன்சிலரா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, சின்ன பையன். டேய் இதான் மிக்ஸ் ஆன் தி பீச்சா? அவங்க கதிரோட கேர்ள் ஃபிரெண்ட் சார். என்ன சிங், அடுத்த வளவரோட ஜல்சாவா? வாட் ஜல்சா? வாடி மாமா டென்ஷன் ஆகாத. யோ சிங்கே 200 ரூபாய் கொடுத்தா உடனே விட்டுருவான். நிதி லஞ்சமா? ஆமாயா. யோ போலீஸ்ங்க லஞ்சமா கேக்குறா? நான் எப்படா உன்கிட்ட லஞ்சம் கேட்டேன்? நீ யாருன்னு சொல்ல மாட்டாங்கற. ஐயோ வாண்டா என் பிளான் எல்லாம் காலி. லெட்ஸ் கோ ப்ளீஸ். ஹலோ இருங்க. அவர் குடிச்சு வந்திருக்காரு, நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு வந்து கூட்டிட்டு போறீங்க. கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். சார் நீங்க வாங்க. வெயிட். நான் ஒரு இன்ஸ்பெக்டர். என் மேல கை வச்சு பேசுறீங்க. வாட் ஆர் யூ டாக்கிங்? இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அது சொல்லுங்க. டெல் மீ. சும்மா லுருலைசிங்க, நம்பாத. சார் நீங்க வாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் நாட் ஓகே. நான் பண்ணது தப்பு தான். ட்ரங்க் அண்ட் டிரைவ். நீங்க கேஸ் போடுறது தான் கரெக்ட் சார். நீங்க யாரும் தெரியாம பேசிட்டேன். என்ன தண்ணிங்களால காட்டுக்கு மாட்டிராதீங்க சார். இல்ல சார் ப்ளீஸ் என் கூட வாங்க. ஒரு நைட் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா Just be there. அந்த பக்கம் கவர் பண்ணு.
अभी तैयार गाड़ी पो गाड़ी सीट पो bring him விக்கி வேற வழியை செக்யூர் பண்ணுங்க ரஞ்சித் अभी और ओके वीड व्हीकल ஏதோ ஒரு கவலை வைக்குது வா சர்வந்தி வண்டி கொடுங்க வண்டி நிறுத்து கதீர் கம்பாஸ் நிறுத்தாத மூவ் பண்ணு டோன்ட் ஸ்டாப் தி வெஹிக்கிள் ஏறு வண்டி நிறுத்தாத போ ஒண்ணு இல்ல கண்ணு மூடாத சீக்கிரமா போயிருவோம் வேகமா போங்க வருவா ஹாஸ்பிடல் வர சொல்றேன் ஏய் ஸ்பீட் அப் விவேக் உனக்கு ஒண்ணும் இல்ல நீ ரிலாக்ஸ் அமைதியா இரு வருவாடா டேய் வர சொல்றேன் நான் இவர் டேய் கண்ணு மூடாம என்ன பாரு டேய் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இப்பதான தைரியமா இருக்கணும் விட்டுறாத ஜோசப் டேய் ப்ளீஸ் டா ஜோசப் கதிர் என்னாச்சு போயிட்டான் செத்தே போயிட்டான் எத்தனை தடவை உன்னை வார்ன் பண்ணிருப்பேன் கேட்டியா எதிரி யாராவது சுட்டா போலீஸோ மிலிட்டரியோ முதல்ல பதுங்குவாங்க அப்புறம் தான் சுடுவாங்க ஆனா நாங்க கன் சத்தம் கேட்ட உடனே முன்னாடி பாஞ்சு புல்லட்ட நெஞ்சில வாங்கணும் அதான் எங்க வேலை எஸ்பிஜியில் எழுதப்படாத சட்டம் பொறுப்பில்லாத விளையாடுறதுனால எப்படி செத்து கிடக்கிறான்னு பாத்தியா இல்ல கதிர் பேசாத ஜோசப் மாதிரி சின்சியரான ஆபீசர்ஸ் இருக்கிற தைரியத்தில் நீங்க எல்லாம் பயமே நம்ம சுத்திட்டு இருக்கீங்க உழைக்கிறதுக்கு சம்பளம் வாங்குவாங்க ஆனா சாகர சேர்த்து சம்பளம் வாங்குறவங்க நாங்க சாகலாம் ஆனா அப்படி அர்த்தமே இல்லாம சாகக்கூடாது ஃப்ரெண்ட் Hello, Anjali. Hello. Hello. How is she doing, doctor? Good. Overall radius is safe. Okay. Titanium plate fix பண்ணிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரமே சரி ஆயிடும். Don't worry. கதிர், பிரியா மார்ச்சரி வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் வா. Come back. ஈவினிங் வந்து செக் பண்ணுங்க. மேடம் போஸ்ட்மார்ட்டம் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க.
வேற என்ன? வால் மாட்டிக்கிட்டான், கட்டி போட்டிருக்காங்க. சீக்கிரம் முடி, உளறி இருப்பான். நான் ரஞ்சித்தோட ஆளுன்னு ஜோசஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜோசப் இத உங்ககிட்ட சொல்லிட்டா என் லைஃப் முடிஞ்சிடும். எனக்கு வேற வழி தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புல்லட்ஸ் மாட்டினா நான் தான் சுட்டேன்னு தெரிஞ்சு நடக்குது. இல்ல, இங்க இருக்கிற பணத்தோட பணமா உன்னையும் பாக்ஸ் சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். என்னது பண்ணிடாத சொல்லிருக்குது சொல்லிரு. அட்டர்னி ஜெனரல் சார், மகாதேவ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தாராளமா போகணும். இப்போ அவரோட மைண்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும். லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம. போலீஸ் அடியை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அத்தனை அடி அடிக்கும், வெளியில ஒரு காயமும் இருக்காது. ஆனா Seems exciting. Explain. வர்மாஜி, இத பாருங்க. இந்த பூச்சியோட பேரு சீலிஃபெரா. ஆப்பிரிக்கன் நாடுகள்ல அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற பூச்சி இனம். அது கூட்டம் கூட்டமா வரும்போது இட்ஸ் கால்டு லோகஸ்ட். வெரி டேஞ்சரஸ். வேறொரு விஷயத்துக்காக இந்த பூச்சிய நம்ம அக்ரிகல்ச்சர் லேப்ல ஆராய்ச்சி செஞ்சப்ப இது வெறும் பூச்சி இல்ல, ஏவுகணை விட எஃபெக்டிவான ஆயுதம்னு கண்டுபிடிச்சோம். Are you suggesting a bio-war? You can call it an entomological warfare. இந்த பூச்சிங்களை நல்ல பட்டினி போட்டு பாகிஸ்தான் போற குட்ஸ் ட்ரெயின்ல ரகசியமா அனுப்பி அதுவும் அறுவடை பண்ற நேரத்தில் திறந்து விட்டோம்னா ஒரே வாரத்துல ஏக்கர் ஏக்கரா கோதுமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுரும். இப்படி ஒரு 3 ஹார்வெஸ்டுக்கு இதையே ரிப்பீட் செஞ்சோன்னு வைங்க, அங்க அக்ரிகல்ச்சர் சுத்தமா அழிஞ்சிரும். ஃபுட் ஷார்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும். எக்கானமி சரிஞ்சிரும். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட தான் பிச்சை எடுக்கணும். ஆமா, பூச்சிக்கு பார்டர் லைன் தெரியுமா என்ன? திரும்பி வந்து நம்ம விவசாய நிலத்தை அட்டாக் செஞ்சிடாதா? ஆண் பூச்சியையும் பெண் பூச்சியையும் செக்ரிகேட் பண்ணி தனியா பிரிச்ச ஆண் பூச்சியை மட்டும்தான் அனுப்பணும். இந்த பூச்சியோட ஆயுள் ஒரே வாரம் தான். ஆண் பெண் பூச்சிகளை ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சா அதுங்க கூடி குடுத்தனம் நடத்தி பல மடங்கா பெருகி கொசு மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி காலத்துக்கு அழிக்க முடியாத சக்தி ஆயிடும். ஆனா அது இப்ப வேண்டாம். மிஸ்டர் மகாதேவ், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நோ நோ, ஐம் குட், ஐம் குட். இப்ப கேட்கல, தினமும் என்ன சாப்பிடுறீங்க? எல்லாரும் மாதிரி சோறு தானே, இல்ல பண்ணி எல்லாம் சாப்பிடுமே அதுவான்னு கேட்டேன். தன் நாட்டிலே நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காகவும்
மக்களோட கவனத்தை திசை திருப்பி விடுறதுக்காகவும் பாகிஸ்தான் அப்போ கையில பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதம் இந்திய எதிர்ப்பு. அதேதான் நம்ம நாட்டிலே மக்களோட எதிர்ப்புணர்ச்சியை தூண்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாஸ்டி பொலிட்டிக்கல் கேம். பாகிஸ்தான் ஜனங்க எல்லாம் என்ன பாவையா செஞ்சாங்க? அவங்க திங்கற சோத்துல மண்ணை அள்ளி போடலாம்னு பிளான் சொல்றியே. நீ எல்லாம் பிணம் தின்னி கழுகு மாதிரி ஒரு மரண வியாபாரி. நாளைக்கே பாகிஸ்தான் உனக்கு பணம் கொடுத்தா இதே பூச்சிய இந்தியால விடவும் நீ தயங்க மாட்டாய். நீ இல்லீகலா பல நாட்டுக்கு கெமிக்கல் வெப்பன் சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறத பத்தி சிபிஐ ரகசியமா ப்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. உன் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல லைசன்ஸ் வயலேஷன்ஸ், டாக்ஸ் எவேஷன்ஸ் நிறைய எக்கனாமிக் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கிறத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 24/7 you are being watched. அரசாங்கம் உனக்கு எதிரா ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகுதுன்னு உனக்கு தெரியும் மகாதேவ். அதனால தானே என்ன முடிக்கிறதுக்கு டிடி ஃபங்க்ஷன் லண்டன் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்க. But your days are numbered, Mahadev. You may go. உங்களுக்கு தனியா சொல்லணுமா சார்? நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு போடா வெளியில. ஹாய் கதிர். வெல்கம். பாரு, ஒரு காஃபி கொடுக்க கூட யாரும் இல்ல. என் பொண்டாட்டி இருந்திருந்தா ஒரு கப் காஃபி கொடுத்துருப்பா. அவ்வளவு உன்னால தூக்கில தொங்கிட்டான். நீ தப்பு பண்ற. என்ன பழி வாங்குறதா நினைச்சு நீ. டேய் கதிர், என்ன அம்மானமா எடுத்துட்டு போனீங்களே, அந்த அவமானத்துல பாதியாவது உங்களுக்கு தர வேண்டாம். அதான் ஒளிஞ்சுக்கிட்டே உங்களை ஓட விட்டுட்டு இருக்கேன். அதான் பக்காவா டேட் வாரியா. நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் எவிடன்ஸ் ஓடிங்க அப்படியே போல்டர்ல போட்டு வச்சிருக்கிய. எந்த பொந்துல போய் ஒளிய போற? Alexa, what is remote wipe? Remote wipe is a security feature that allows a network administrator or device owner to send a command to a computing device and delete data. What remote wipe accomplishes can depend on the device, its specific operating system version, கதிர், இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவியா? Alexa, what is IET? It improvised the explosive device is a bomb constructed and deployed for military action. ஆபீஸ் வீடுன்னு மொத்த 8 இடத்துல பக் பண்ணிருக்காங்க. மாதேவ அரெஸ்ட் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இருங்க சார், அந்த ரஞ்சித்தோட ரூம், சிஸ்டம், கதிர் காப்பி பண்ணதா சொன்ன பென் டிரைவ் எல்லாமே எரிஞ்சிடுச்சே. எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? கண்ண கொடுங்க. எவிடன்ஸ் இல்லாம அவனை சுட்டு தள்ளுறேன். அவர் மேல கை வச்சா இந்திய பொருளாதாரத்து மேலே கை வைக்கிறதா அர்த்தம். ஷேர் மார்க்கெட், ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளவு ஏன் சார் நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூவே பாதிக்கும். அப்புறம் என்ன மயத்துக்கு தான் இந்த பதவி? ஆக்சுவலா அந்த ஆள் தான் இந்த நாட்டை ஆள்றான். நான் சும்மா நூல்ல கட்டின பொம்மை மாதிரி இல்ல. நான் வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுத்தவன், சும்மா அந்த பக்கம் போனவன், பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தவன், டீ கடை வாசல உட்காந்து பீடி பிடிச்சிருந்தவன், ஹெல்மெட் போடாதவன், இவங்களெல்லாம் ஓடி ஓடி பிடிச்சி உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி கிரிமினல்ஸ், தேச துரோகிகள் எல்லாம் ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம் சொல்றீங்களா? மகாதேவ் மேல கை வச்சா நம்ம நாட்டு எக்கானமி டவுன் ஆகும். ஆகட்டும் சார், அதுல இருந்து மீண்டு வரதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. மகாதேவ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தேவை காரணம் இல்ல, தைரியம். இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய பங்கு வகிக்கும் மகான் கம்பெனிஸ் மீது அதிரடியாக பல்வேறு ரெய்ட் நடவடிக்கைகளை மத்திய அரசு ஏவி விட்டிருக்கிறது. இந்த சோதனைகளில் மகான் குழுமம் சட்டத்திற்கு புறம்பான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருப்பதாகவும் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. வரி ஏய்ப்பு, போலி ஆவணங்களின் மூலம் ஏற்றுமதி, காடுகள், விவசாய நிலங்களை போலி பத்திரங்கள் மூலம் தொழிற்சாலைகளுக்கான நிலமாக மாற்றுவது என ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான மகான் குழுமத்திற்கு இந்த ரெய்டுகள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கின்றன. சரிவியே கண்டிராத மகான் குழும பங்குகள் ரைடு நடந்த தகவல் பரவிய சில நிமிடங்களிலேயே கடும் சரிவை சந்தித்தது.
மகாதேவோட ஆடிட்டர்ஸ் அப்ரூவரா மாதிரி இருக்காங்க. அது கப்பல் உழுந்த ஓட்ட மாதிரி. ஆனா எக்கனாமிக். So, Mr. Mahadev is online. அபி அபிஷேக் சந்திரகாந்த் வர்மா. எங்க அப்பாவை நீ கொண்டிருக்க கூடாது மகாதேவ். பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் கோபத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது. பட் ஐ அம் இன்னசென்ட். யாரோ ஒன்று மிஸ்கேட் பண்றாங்க. அப்பாவி, மகா அப்பாவி. எதுக்கு இந்த கால்? முடிச்சுக்கலாம் அபி. எனக்கு தஞ்சாவூர்ல 8 மைன்ஸ் ஃபுல் பர்மிட்டோட இருக்கு தோன்றதுக்கு. இருந்தாலும் நானே இறங்கி வரேன். நீ சொன்ன மாதிரியே எல்லா மைன்ஸையும் மூடுறேன். நீயே அனௌன்ஸ் பண்ண, ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண. உன் இமேஜ் உச்சத்துக்கு போகும். பதிலுக்கு இந்த ரைட்ஸ் எல்லாம் நிறுத்து. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. நானே கூப்பிடுறேன். சார், ஏன் சார் இந்த காம்ப்ரமைஸ்? முன்னாடி பாய போற அம்பு முதல்ல பின்னாடி தான் போகிற ரவி. சார் புரியல. சீலிஃபெரா, இந்த தடவை ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டையும் சேர்த்து விட போறேன். 1000 பூச்சியை அழிக்கிறதுக்குள்ள லட்சமா கோடியா பெருகிடும். தஞ்சாவூர் மாவட்டத்துல விவசாயின்னு ஒரு பாயா இருக்க மாட்டான். டோட்டல் டேமேஜ். என்ன ரீச் ஆயிட்டீங்களா? இன்னும் 1 ஹவர்ல ரீச் ஆயிடும் சார். போற வழியில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா உடனே திறந்து விட்டுரு. ஓகே சார். Good to go. டேங்கர் மேல ஒருத்தன் வந்திருக்கான். Shoot him now. மேல போய் பாரு. Time left. We have only 20 seconds more. Tunnel length, train length same தான். Do it here, sir. Sir, tunnel train enter ஆயிடுச்சு. Full train போறதுக்கு இன்னும் 20 seconds தான் இருக்கு. கண்ணா, இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா. ஃபங்க்ஷனுக்கு வரவங்கள தாடி வச்சவங்கள மட்டும் செக் பண்ணாம கிளீனா ஷேவ் பண்ணுங்க. மொட்டை அடிச்சு ஒருத்தனை விடாத. ஓகே? ஓகே விவேக். பி கேர்ஃபுல். யா, V3 கமிங். Zoom on him.
அவன் இன்ஃப்ராரெட் எல்இடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான், அதான் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. விவேக் இன்ஃபார்ம் பண்ணு, அவன் எங்க போறான் ட்ராக் பண்ணிட்டே இரு. மச்சான் முடிஞ்சு கொஞ்சம் உடம்பு அப்படியே செட் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த வருக தமிழ்நாட்டுக்கு பெரிய கௌரவம் சார். அபிஷேக் சந்திரகாந்த் வர்மா. ஏதோ உங்க புண்ணியத்துல. நைஸ். வணக்கம். வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். நடிகையா, எங்க அப்பாவை அழகா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டு அஞ்சலி சில்த சோகமா வந்த பாரு, ஆஸ்கர் லெவல். ஹேவ் யூ ஃபர்காட்டன் அபி? எங்க அப்பா என்ன பாலிடிக்ஸ்ல வரவே விட மாட்டேங்கிறாரு, அவரை முடிச்சிருங்க அங்கிள்னு நீ தானே சொன்ன. வர்மா சார் எனக்கு தெய்வம் மாதிரி. நான் முடியாதுன்னு வேற யாரையோ வச்சு வர்மாவை முடிச்சு பிஎம் ஆயிட்டு என் மேல அநியாயமா பழிய போடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ண கூட இப்படிதான் சொல்ல போற, ரைட்? கிரிமினல் கிங்கியா நீ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொழிலதிபர் திரு மகாதேவ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் என்னுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ்ல எல்லாம் ரெய்டு நடந்துச்சு. இந்த ரெய்ட்ஸ் மூலமா என் மகான் கம்பெனிஸ்க்கு பிரதமர் தரச் சான்றிதழ் கொடுத்திருக்காரு. எனக்கே தெரியாம என் கம்பெனில இருந்த சில தப்பானவங்களை அடையாளம் காட்டியிருக்காரு. ஐ மஸ்ட் தேங்க் யூ ஃபார் தட். என்னுடைய நிறுவனங்கள் எப்போதுமே மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய காத்திருக்கு. கூட நம்ம பாரத பிரதமர் திரு அபிஷேக் வர்மா அவர்கள் சாரி சார், தெரியாம கைப்பற்றுச்சு. இதோ ஆன் பண்ணிடுறேன் சார். நாங்க முறைப்படி கைப்பற்றிய நிலங்கள் அவங்க கிட்டே ஒப்படைக்கணும். Your ID. SPG frequency. விவேக் கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு. கம்யூனிகேட் பண்ண முடியல. கண்டினியூஸான ஒரு பிளேட். கண்ட்ரோல் ரூம். கண்ட்ரோல் ரூம் விவேக். விவேக் கதிரியா கம் இன். விவேக் கம் இன். ஹலோ, யாரு?
சொல்லு. What's your plan? What's your plan? விவேக் எங்க சொல்றா? சொல்றேன். என் ஆளுங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அவனை முடிச்சிட சொல்லிட்டேன். உனக்கு ஃபோன் நம்பர் என்ன? அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. பை ஃபோன். சிக்னல் இல்ல. ஜாமர்லாம் ஆன்ல இருக்கு. நம்பர் சொல்லு. 944400000. 7 944400071. Hey, no, stop. Don't call. ஏன் போன் பண்ணாத? சொல்ல. செத்துருவாடா. உங்க பிஎம் செத்துருவா. ஸ்டேஜ்ல பாம்பு எங்க இருக்கு? பிஎம் கிட்ட அஞ்சலி ஏதோ பேசும்போது நான் டயல் பண்ணேன். அப்ப நீ பதறல. ஆனா மகாதேவ் பிஎம் கிட்ட உட்காரும் போது வேண்டாங்கிற. உண்மையை சொல்றான். சொல்லு, பாம்பு எங்க இருக்கு? சொல்லு, பாம்பு எங்க இருக்கு? பாம்பு அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. நீ இந்த நம்பர் கால் பண்ணா வெடிச்சிடும். கமெண்ட் B3 B1 to B3. அஞ்சலி கிட்ட இருக்கிற பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க. அஞ்சலி உடனே கண்ட்ரோல் ரூம் கூட்டிட்டு வாங்க. எதுக்கு பேக் செக் பண்றீங்க? ஹலோ, நீங்க முன்ன பேசிட்டு இருக்காரு. I have to be there. சொல்லிட்டு இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னிலிருந்து இந்த காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய பகுதின்னு அறிவிக்கிறேன். இனிமே இங்க விவசாயத்தை தவிர வேற எதுக்குமே நிலத்தை தோண்ட அனுமதி கிடையாது. கதிர், what's happening here? நீ சொன்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி கூட்டிட்டு வராங்க. சாரி அஞ்சலி, நீங்க ஆக்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். கன் பாயிண்ட்ல எனக்கு வேற வழி தெரியல. எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். யார் நீ? என்ன உளர்ற? சார் உங்க பேக் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. அதுல பேப்பர் தவிர ஒண்ணும் இல்ல. நோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். பாம்பு அஞ்சலி கையில தான் வச்சிருக்கா. டைட்டானியம் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போறாங்க. மதத்துக்காகவும் இனத்துக்காகவும் மட்டும்தான் தற்கொலை படையா மாறுவாங்களா கதிர்? பழி வாங்கறதுக்கும் மாறலாம். புரியல? அவளோட அப்பனை வீணா சாகடிச்சாரே வர்மா, அதுக்கு பழி வாங்க ஹியூமன் பாமா மாற மாட்டாளா இவ? கதிர், அவனை நம்பாத. காஷ்மீர் வர்மா செத்தப்போ அது வரைக்கும் கூடவே இருந்த இந்த அஞ்சலி பாம்பு வெடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைஸா விலகி எஸ்கேப் ஆனதை நீ கவனிக்கல கதிர்? எப்பவும் பிஎம் கூடவே நிக்கிற அஞ்சலி பாம்பு வெடிக்கிற நேரத்துல ஏன்டா விலகி போறா? Revenge is a stronger emotion than anything else. சார் போலீஸ் கூப்பிட்டுமா? உங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல எனக்கு நம்பிக்கை இல்ல. அதனால இங்கேயே இப்பவே ரெண்டு பேரும் சாவுங்க. டேய், நம்பர் நான் சொன்னேன். 9 Hey, no. 444. No. வெடிச்சிரும் கதிர். 00. வேலை கதிர் வெடிச்சிரும். நகராத, அவன் பக்கத்துல இரு. Stay back. No. Stop it. 00. No. 7. வேலை கதிர். டேய். 1. நான் சொன்னதெல்லாம் போய். She's innocent. இதுக்கும் அஞ்சலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போன் ஆஃப் பண்ணு. இவளுக்கு ஆபரேட் பண்ண டாக்டர் விலைக்கு வாங்கி அவளுக்கே தெரியாம நான் தான் அவ கையில பாம்பை இம்ப்ளான்ட் பண்ண. சுவிட்ச் ஆஃப் தி போன். சொன்னா கேளு கதிர். ஏண்டா நீ மட்டும் தான் கேம் ஆடுவியா? சாரி அஞ்சலி, பிஎம் ஒரு நாளைக்கு 4 வாட்டி மீட் பண்ற பாவா. நினைச்சிருந்தா அவரை போ கொண்டிருக்கலாம். ஏய், இவளே பாம்பு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு
அதை ஆக்டிவேட் பண்ற கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுப்பாளா? ஒரு பர்சன் கூட உண்மையை பேச மாட்டேன். இந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணிட்டு அஞ்சலி உள்ள இருக்கிற இம்ப்ளான்ட் பாம்பை சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம். டேக் இட் டு ஹாஸ்பிடல் ரைட் அவே. யூ கோயிங் டு பீ ஓகே. எஸ் சார். விவேக், are you okay? விவேக் ஓகே தானே? ஓகே. டெல்டா பகுதியை காப்பாத்துறதுக்காக முதல் கட்ட நடவடிக்கையா மகான் கம்பெனிஸோட அத்தனை சுரங்கங்களும் இன்னிலிருந்து மூடப்படும். என்னோட அரசாங்கத்துக்கு விவசாயமும் விஞ்ஞானமும் 2 கண்களா இருக்கும். நன்றி. ஜெய்ஹிந்த். ஒரு பர்சன் கூட உண்மை பேச மாட்டேன்னு கேட்டியே, இப்ப சொல்லவா? பிளான் ஏ ஃபெயில் ஆயிடுச்சு, ஆனா பிளான் பி மிஸ்ஸே ஆகாது. உன் பிஎம் காருக்கு போறதுக்கு முன்னாடி பினிஷ். சொல்லு, என்னடா பிளான் பி? என்ன பிளான் பி? கதிர், நீ எனக்கு மரண பயத்தை காமிச்சிட்ட. ஆனா இப்போ அந்த பயம் போயிடுச்சு. நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் பிஎம்மோட உயிர் அங்கண்டு அழுவிக்கிட்டே இருக்கு. கமான், ஷூட் மீ. முடிஞ்சா பிஎம் காப்பாத்து. கதிர், பிஎம் கிட்ட போ. இவனை நான் பாத்துக்கிறேன். எனக்கு உயிரோட வேணும் விவேக். ட்ரெயின் பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு? What the hell are you doing here? என்னடா ஆச்சு ட்ரெயினுக்கு? இங்க நீயும் ஒண்ணு புடுங்கல. என்னடா பண்றீங்க? இதுக்கு உனக்கு அவ்வளவு பணம் கொடுத்தேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க கண்ணு முன்னாடி பிஎம் துடிச்சு சாவ போறாரு. Come on, hurry up. டே கதிர், பிளான் பில பாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எங்கடா சுத்தி தேடுற? நீதாண்டா பாமே. Are you okay? Stop your bloody stupid games. Stop it. ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணாலும் அங்கிருந்து நகர்ந்தாலும் பட்டனை பிரஸ் பண்ணிடுவேன். நீ சாக போற கதிர். தோத்துட்டோன்ற நினைப்போடவே சா. No! No! Let it move! Go, get inside! Move now! கதிர், என்ன கதிர்? வாட்ஸ் ஹேப்பனிங்? உங்க அப்பா வர்மா சார் சொன்னதான், ஒரு உயிரை பலி கொடுத்தாதான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது தப்பு இல்ல. என்ன, இங்க 2 உயிர். ஹனிமூனுக்கு கெரிபியன் ஐலாண்ட் கூட்டிட்டு போவேன்னு பார்த்தா கரும்பு கட்டுல படுக்க போட்டிருக்க. செல்லம், எங்க இருக்கிறோங்கிறத விட யாரோட இருக்கிறோங்கிறதா முக்கியம். ஆனா நீ என்னோட இல்ல, உன் நினைப்பு எங்கேயோ அலையுது. ஆமா, கரும்பு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சாங்களான்னு ஒரு கவலை, புண்ணாக்கு மூட்டை வந்துச்சான்னு தெரியல. ஏன் அதுல புது பாஸ்போர்ட் கன் வருதா? புது அசைன்மெண்டா? நீ திருந்தவே மாட்ட. பக்கத்துல ரோஜா பூ மூட்டை மாதிரி ஒரு புண்ணு இருக்கும்போது புண்ணாக்கு மூட்டையை பத்தி பேசுற. ரோஜா பூ மூட்டையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு புளி மூட்டை தானே பக்கத்துல இருக்கு. சரி செல்லம், 2 minutes தரேன், அதுக்குள்ள ஒரு டூயட்.
குரிலே குயிலே நெடிலே நெடிலே குழலே ஏலே விடலே விடலே ஊடலே தொடல தொடல தொடலே மேலே போன மாசம் பார்த்த நில்ல என்னோடு உள்ள வந்தாலே பொய்யாலே குரலே குரலே கோயிலே நெடிலே நெடிலே குழலே ஏலே விடல விடல ஊடலே நான் தொடல 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 மேலே குச்சிடுப்போ குளுங்கறப்போ நச்சு நச்சு நான் சொல சொலையா ரசிச்சிடவா பிச்சு பிச்சு குச்சிடுப்போ குளுங்கறப்போ நச்சு நச்சு நான் சொல சொலையா ரசிச்சிடவா பிச்சு பிச்சு நான் மொரமரப்பா உள்ள மன காத்தாடி கடுகடு கூதலில்லே மாட்டி சிக்கிச்சே குரிலே குரிலே குயிலே நெடிலே நெடிலே குழலே ஏலே விடல விடல ஊடலே தொடல தொடல தொடலே மேலே போன மாசம் பார்த்த நில்ல என்னோ